ரஞ்சித் இப்போ மிகப்பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லி, அருணாச்சலையாவுக்கு கொஞ்சம் டவுட் வந்ததுனால, கடைசில நம்ம நந்தினியும், அதே மாதிரி நம்ம விவேக் 2 பேரோட உயிரையும் காப்பாத்தப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அருணாச்சலையா இருந்துட்டு, இந்த ரஞ்சித் ஏதோ தப்பு பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்ததா நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம விவேக்குக்கு ஃபோன் பண்றாங்க, நந்தினிக்கு ஃபோன் பண்றாங்க, நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அடுத்ததா நம்ம விவேக்கோட ஒய்ஃப் விஜி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விவேக் எங்கம்மா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இந்த மாரி நந்தினியும் நானும் அதாவது நந்தினியும் அவரும் வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. எதுக்கு என்ன ஏது அப்படிங்கிற மாரி சொல்லல. அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இத கேட்ட உடனே அருணாச்சலையாவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. வீட்டுக்கு போன நந்தினியும், விவேக்கும் எங்க போயிருப்பாங்க? கண்டிப்பா வீட்ல தானே இருக்கணும். நேரா நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி நினைக்கிறாங்க. ஏற்கனவே சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரஞ்சித் இருந்துட்டு கேஸ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, எல்லா டோரையும் குளோஸ் பண்ணிட்டு, நம்ம நந்தினி, விவேக்கோட சேர்ந்து அந்த எவிடன்ஸ் அதாவது அந்த லேப்டாப்பும் முழுசா கருகி போகுது. இனிமே எந்த ஒரு யூஸும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ அவங்க 2 பேரோட கதையும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். அதே மாதிரி அருணாச்சலையா சரியான நேரத்துல வீட்ல மாஸ் என்ட்ரி குடுத்ததுனால, நந்தினியையும், விவேக்கையும் காப்பாத்த முடிஞ்சது. நந்தினி என்னாச்சும்மா? ஏன் இப்படி இருக்கீங்க? யார் உன்ன கட்டி போட்டது? அப்படிங்கிற மாரி சொல்லி சொல்றது கேட்கறது மட்டும் இல்லாம, அந்த ரஞ்சித்த தானே அப்படிங்கிற மாரி சொல்லி அருணாச்சலையும் கேட்குறாங்க. என்னய்யா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஒரு விஷயம்? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இல்லம்மா அவன் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு மண்டபத்துக்குள்ள வந்தான். இவன் எதுக்காக வெளிய போனா என்ன ஏது அப்படின்ற மாரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதாவது உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான், ரஞ்சித் தான் உங்க 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நந்தினி, அடுத்ததா விவேக்கு, அடுத்ததா நம்ம அருணாச்சலையா 3 பேருமே இந்த ரஞ்சித்தோட லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல தான் இப்போ மிகப்பெரிய சீக்ரெட்டே இருக்கு. நெறைய பொண்ணுங்களோட வீடியோஸும், அடுத்ததா நம்ம ஏமாவோட கொலை வீடியோவும் அதுல தான் இருக்கு. அத பார்த்து தான் இப்போ நம்ம நந்தினி, அருணாச்சலையா, விவேக் எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. அதாவது சுரேகாமோட வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத பண்ணேன். அதே மாரி சூர்யா சார் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அருணாச்சலையா அப்படிங்கிற மாரி சொல்லி நந்தினி எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.